சொந்த பந்தங்களை நினைக்கலாம். இந்த காலை நேரத்துல இந்த மண்ணில் வந்து சந்திக்கிற இந்த நிகழ்ச்சிங்கிறது எனக்கு வாழ்நாள்ல ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற விஷயம். நான் சொன்னதுல 2 வார்த்தையை நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். சொந்த பந்தங்கள்னு சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நான் ஒரு தமிழகத்துல அறியப்படுற ஒரு பொண்ணா வளர்ந்துக்கிறதுக்கு காரணம் இந்த மண்ணில பிறகு தெற்கத்தி சீமையில நம்முடைய சமுதாயத்துக்காகவும் நம்ம சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை முழுவதுமா அர்ப்பணித்துக் கொண்ட தங்கபாண்டியன் அவர்களுடைய பொண்ணுங்கிறத அவர் மட்டுமல்ல, அவரை பெற்றெடுத்த என்னுடைய 2 அப்பத்தாக்களும் வேலுச்சாமி சேர்வைங்கிற என்னுடைய தாத்தாவும் பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கிற என்னுடைய எல்லா சித்தப்பாமார்களும் அத்தைமார்களும் தான் என்னுடைய இந்த ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பூரிப்பான நிலைக்கு காரணம் நான் நினைக்கிறேன். இங்க வந்த உடனே நான் கேட்டேன், இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம சொந்தக்காரங்களா அப்படின்னு. அப்ப என்னுடைய தங்கை சாந்தி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து என்னை கூட்டிட்டு வந்திருக்க என்னுடைய பிரியத்து உகந்த சகோதரி சொன்னாங்க, இங்க இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே நம்மளுடைய இனத்தை சார்ந்தவங்க. இந்த கோயில எல்லாரும் ஒரு பங்களிப்பு செய்து முழுமையா கூடி தங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன உணர்வையும் பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப சென்னையில வாழ்க்கை நடக்கிற பொண்ணு நான் சென்னையில இது மாதிரி நிறைய கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன். ஆனா அங்கெல்லாம் என்னுடைய குடும்பத்துல நான் இருக்கிற மாதிரியான உணர்வு கிடைக்காது. ஏசி ஹால்ல உட்கார்ந்து என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற மேலோட்டமான ஒரு உறவுகள் தான் இந்த மண்ணுக்கு என்னுடைய தந்தையாரோட இங்க நடக்கிற சுக விருப்பங்கள்ல கடவுள் எத்தனையோ தடவை நான் வந்திருக்கேன். ஆனா அவர் இல்லாம இந்த மண்ணுக்கு வர ஒவ்வொரு முறையும் எனக்கு மிகுந்த உணர்ச்சி பூர்வமான சந்தர்ப்பம். ஒரு வருஷத்துக்கு முன்னால முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்த புத்தகத்தை வெளியிட்டு நான் பேசினேன். வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான சம்பவம் அந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, அவர் முதல்ல பேசின பொதுக்கூட்டம் சாயங்குடியில்தான் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப நான் அந்த கூட்டத்துல ரொம்ப பெருமையோடு சொன்னேன், தேவரையாவுக்கு முதலாக ஒரு பொதுக்கூட்ட வேலையை வழங்கிய சாயங்குடி மண்ணிலிருந்து பிறந்தலாம் இன்றைக்கு அவருடைய அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசுறது எனக்கு மிகுந்த பெருமை என்று சொன்னேன். என்னுடைய தந்தையார் அவரை தன்னுடைய தெய்வமாக மனதில் வைத்து பூஜித்தவர். அவர் ஆன்மீகத்திற்கும் இந்த இந்திய தேசியத்திற்கும் ஆற்றிய பணியை அவர் என்றைக்கும் மறந்ததே கிடையாது. அதோடு கூட குறிப்பாக தென் தமிழகத்தை சார்ந்த மரப சமுதாய மக்களுக்காக முடிந்ததை எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்பதையே அவர் தன்னுடைய ஒரு ஆசையாக வைத்திருக்கிறார். அவருடைய வழியிலே இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்ற என்னுடைய சகோதரன் தங்கம் பெருமைசாகட்டும் அல்லது நானாகட்டும், எங்களுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் புகழுக்கும் காரணம் நீங்கள் தான். உதாரணத்துக்கு பாருங்க, என்னுடைய சகோதரி இந்த சின்ன சிறிய கிராமத்துல என்னுடைய படத்தை போட்டு எத்தனை போஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அதுல எத்தனை அடைமொழி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்க வீட்டு குழந்தை கருப்பா இருந்தாலும் சிறப்பா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் கண்ணே மணியே முத்தே பொண்ணே வைரமே நீங்க எல்லாம் கொஞ்சுவீங்க. அது மாதிரி அக்காவை எந்த பெயர் சொல்லி அழைச்சாலும் திருப்தி இல்ல, இளவரசியே இலக்கியமே அப்படி இப்படின்னு அவ்வளவு அருமையா அதை பண்ணி அவங்க மேல வச்சிருக்கிற பிரியத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நானும் என்னுடைய அப்பாவும் சம்பாதிச்சிருக்கிற சொத்தா நான் நினைக்கிறேன்.
நீங்க நகரத்துல மிக வசதியான வாழ்க்கை வாழ்ற ஒரு பெண்ணா என்ன நீங்க நினைக்க வேண்டாம். என்னுடைய அடிப்படை, என்னுடைய வேர் என்பது இந்த வறண்ட பிரதேசமான இந்த மண்ணிலிருந்து உருவாகி வந்திருக்கிறது. அதனால நான் எந்த உயரத்துக்கு போனாலும் அது இந்த மண் தான் அதுக்கு காரணங்கிற விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன். எத்தனை உயரத்துக்கு போனாலும் இங்க வந்து உங்களோட ஒரு சந்தர்ப்பங்கள்ல உங்களை பார்க்கறத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் வச்சிருப்பேன். அதை செய்யலைன்னா நீங்க என்ன எங்க பார்த்தாலும் நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனீங்கல்ல எங்களுடைய கோவில் விழாவில், இன்னைக்கு நீங்க மறந்துட்டீங்களே 15 வருடம் 20 வருடம் கழித்து கேட்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க இன்றைக்கு வாழ்க்கையில பணம் சம்பாதிப்பது, வேலை தேடி ஓடுவது, இதுதான் ஒரு நிலையா இருக்கிறப்போ இந்த மாதிரியான சொந்தங்களை, ஊரிலே இருக்கின்ற உறவுகளை பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுகிறது. நான் என் தந்தையை இழந்திருக்கலாம், ஆனால் அதை ஈடுபடுவதற்கு எனக்கு தோளோடு தோள் கொடுக்கின்ற சித்தப்பாமார்கள், எனக்காக உயிர் கொடுக்கின்ற தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், இன்னொரு தம்பி செல்லப்பாணி இருக்கிறார், இன்னொரு தம்பி செல்லப்பாணி, இப்படி பேரை சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே எங்களுடைய வளர்ச்சியில கூட இருக்காங்க. என்னுடைய தந்தையாரிடம் வந்து அவர்கள் பெரிதாக எதையும் எதிர்பார்த்தவர்கள் இல்லை. ஆனால் தங்கப்பாண்டியனுக்கு ஒண்ணுன்னா முதல்ல நிக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டமா தான் இருந்திருக்கு. இந்த கூட்டம் தான் கைவிடுகிறது. இனிமே நாளைக்கு சுமதிங்கிற தமிழச்சிக்கும் நீங்க தான் கைவிட போறீங்க. அதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த கோயில் விழாவை நான் பார்க்கிறேன். பூங்குழலி அம்மன் என்பது ஒரு காவல் தெய்வமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரியும், வனப்பேச்சி என்று இங்க இருக்கிற அந்த பேச்சி அம்மன் தான் எங்களுடைய குலதெய்வம். என்னுடைய அப்பா இறக்கும் வரை எங்கிட்ட சொல்லுவாரு, என்ன கஷ்டம்னாலும் பேச்சியம்மாவுக்கு ஒரு ரூபா முடிவு வச்சுக்கோங்க. நாங்கள் பெரியாருடைய வழியில் வந்தவர்கள் என்றால் காவல் தெய்வங்கள் எனப்படுகின்ற அந்த பெண் தெய்வங்கள் முன்னொரு காலங்களிலே இந்த ஊருக்கு ஏதாவது நன்மை செய்தவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் பிற்பாடு தெய்வங்களாக வழங்கப்பட்டு வந்திருப்பார்கள் என்பது நம்பிக்கை என்பதால் சிறு தெய்வ வழிபாடுக்கு முற்றிலும் ஆதரவானார்கள். ஆக இந்த பூங்குழலி அம்மன் ஒரு காவல் பெண்ணாக இருந்து இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்க்கின்ற தெய்வமாக இங்கே அமர்ந்திருக்கலாம். அவர்களுக்கு இத்தனை சிறப்பு செய்து ஒரு அருமையான கோயிலை கட்டி நீங்கள் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி என்பது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பேசி மகிழ்ந்து சிரித்து உறவாடி சாப்பிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விழாவாக இருக்கிறது. நம்முடைய தமிழ் சமுதாயம் அப்படிதான் இருந்தது. இப்பதான் நம்ம சினிமா கொட்டைகளை போய் முழங்கிட்டோம். ஆனா முன்ன அப்படி கிடையாது. திருவிழாக்கள்ல எல்லாரும் சேர்ந்து முளைப்பாரி எடுத்து கள்ளு சாப்பிட்டு கெடா வெட்டி ஒரே இடத்துல இருந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட குழு சமுதாயம் தான் இருக்குது. அதுல மிக குறிப்பா இந்த முக்குலத்தோருங்கிற சமுதாயத்தினுடைய வாழ்க்கை முறையை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே அப்படித்தான் இருக்கு. இப்ப வர நாகரிகமான விஷயங்கள்னால நம்ம நிறைய சமுதாயங்களை தொலைச்சிருக்கலாம். ஆனா இப்படி ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு காவல் தெய்வத்தை நினைவு கூர்ந்து இந்த இடத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து இருப்பதை பார்க்கிறப்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா இன்றைக்கு இதுக்கு அழைச்சவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. எப்பவும் நான் உண்மையோட சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு பொண்ணுன்னா என்ன உங்க வீட்டு பொண்ணா உண்மையில மாதிரியே என்னைக்கும் நீங்க நினைக்கணும், என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கணுங்கிறதுதான் என்னுடைய ஆசை. எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செய்திருக்கிற அந்த பூசாரி ஆகட்டும், இதில் இருக்கின்ற நிர்வாக குழுவினர் ஆகட்டும், நான் இங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் என்னை மிக மிக பிரயாசப்பட்டு இங்கே அழைத்து வந்த என்னுடைய சொந்தங்கள் ஆகட்டும், அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றி.